Hi friends, welcome to my channel Homemakers Ideas. இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதில் நிறைய டிப்ஸ் கூட இருக்கு. பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நீங்க கிச்சன்ல சிம்னி யூஸ் பண்றீங்க அப்படினா இந்த அவுட்லெட் பைப் வந்து பிளைனா இல்லாம நிறைய கட்டிங்ஸோட தான் இருக்கும். அதில் வந்து ஆயில் டெபாசிட் ஆயிடுச்சு அப்படினா நம்மளால க்ளீன் பண்ண முடியாது. அதை அவாய்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி க்ளிங் ஷீட் எடுத்துட்டு அதை வந்து ஃபுல்லாக ரேப் பண்ணியிருக்கேன். இதை நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. எப்போ டீப் க்ளீன் பண்ணுறோமோ அந்த டைமில் மட்டும் இந்த ஷீட்டை எடுத்துட்டு நம்ம வந்து வேறு ஷீட் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் வந்து ஃபுல்லாக அந்த ஷீட் மேலே தான் இருக்கும். நமக்கு பைப்பில் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பைப் ஃபுல்லாக வந்து ஆயில் பட்டுட்டதுனால அவங்க க்ளீன் பண்ண முடியாதுன்னு பைப்பே தான் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ரேப் பண்ணி முடிச்சிட்டேன். நமக்கு பார்க்கும்போது ஷீட் போட்டிருக்க மாதிரியே தெரியாது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் ஷீட் போடுறது வந்து நம்ம பைப்புக்கு மட்டும் கிடையாது, வாட்டர் ஃபில்டர் வச்சுருப்போம் அதுலேயும் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து சப்போஸ் நம்ம கிச்சன் உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னா மேலே வந்து ஆயில் வந்து செட்டில் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து க்ளீன் ஷீட் யூஸ் பண்ணலாம். செகண்ட் டிப் பார்க்கலாம். பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் ஹேங் பண்ணி வைப்பேன் இல்லையா, அதை வந்து நான் எப்போதுமே டோரில் தான் ஹேங் பண்ணி வைப்பேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா டோர்னுடைய சைஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால அதில் மாட்ட முடியல. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஹூக் வச்சு ஃபஸ்ட்டு அந்த டோரில் மாட்டிட்டு அதில் வந்து நான் இந்த ஹேங்கர் மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து பேண்ட் ஷர்ட்லாம் யூஸ்வலாக எப்படி மாட்டி வைப்போமோ அந்த மாதிரி மாட்டிக்கலாம். கண்டிப்பாக இதை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 3. இது வந்து டீ வடிக்கிற ஃபில்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிறது. அடிக்கடி டீ வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுனால டஸ்ட் மாதிரி அதில் ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். அது எவ்வளோ கழுவுனாலுமே கூட போகாது. அதை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டீயில் வந்து நம்ம காட்டும்போது அது ஃபுல்லாக அது பர்ன் ஆகிட்டு ஃபில்ட்ரு வந்து ரொம்ப க்ளீனாக ஆகிடும். நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருந்துச்சு. அதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே தீயில் காட்டிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஸ்க்ரப் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். இந்தளவுக்கு ஆகிட்டுது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறனால திருப்பியும் காமிச்சிட்டு நம்ம கழுவும்போது நல்லா புதுசு மாதிரி ஆகிடும். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 4. எங்கள் வீட்டில் பூஜை ரூம் பார்த்திங்கன்னா வுட்டில் தான் இருக்குது. அதில் வந்து எண்ணெய் இல்லைன்னா தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வுட் வந்து டேமேஜ் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா டைல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து கிரானைட் இல்லைன்னா மார்பிள் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். லாங் டைம் யூஸ் பண்ணும்போது அது கஷ்டம். அதுக்காக வந்து நான் இப்போ வந்து லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி டைல்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதில் பிரிண்ட் இருக்கிறனால பூஜை ரூமுக்கு எந்த பிரிண்ட்டும் வேணாம், ப்ளெயினாக வேணுங்கிறனால நான் அதில் வால் ஸ்டிக்கர் தான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ப்ளெயினாக பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம வந்து விளக்கேற்றிக்கலாம். மேலே சப்போஸ் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி எதனால் பட்டுட்டாலுமே கூட நம்ம ஈஸியாக அதை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரொம்ப நாள் யூஸ் பண்ணி அழுக்காயிட்டுது அப்படின்னா கூட சோப் வாட்டர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா வால் ஸ்டிக்கர் வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறனால ஈஸியாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.